எழுந்து போது காப்பிடுது செருப்பது செருப்பு அடைகிறது
சின்ன புள்ளையில புடிச்ச மாதிரி அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஆமா இப்ப புடிச்சா மச்சான் விடுவானா? அதுக்கே பையன் போடா உள்ள. பாப்பா என்ன உனக்கு என்ன குறையா விட்டேன்? என் சின்ன பொண்ணா சின்ன பொண்ணா கூட பிறந்தண்ணா கூட பிறந்தண்ணா அவன் பொண்ணா தாலி அரைக்க யார் பொண்டாட்டி யார் எடுக்கிற மாதிரி யார் பொண்டாட்டி அடிக்கிற வேலையை விடு. என்னத்த எனக்கு பல்லு இல்ல நீ வந்து கொஞ்ச நேரம் முடியல தில்லிக்கிற எங்க இருக்கிறா சரி பாப்பா என்ன சின்ன பொண்ணு கூட தானே பிறந்தேன். ஆமா என்ன 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 பெருத்த ஒரு பட்டாளத்து துப்பாக்கி கொடுத்தாங்க. பெருத்த இடம் பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம் என்ன இடம்? பட்டாளத்து துப்பாக்கி கொடுத்தாங்க. ஓ பெரிய இடம் பட்டாளத்து துப்பாக்கி என்ன கொடுத்தாங்க? என்ன கட்டி கொடுத்தாங்க? கட்டி கொடுத்தாங்க பாரு. என்ன இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வந்து ஓ மிலிட்டரி வேலை. ஆமா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வந்து ஆமா கத்தியால வெட்டத்தும் கத்தியால சுடுறதும் கத்தியால சுடுறதும் துப்பாக்கியால வெட்டத்தும் ஒன்னான ஒருத்தமாவல கத்தியால சுடுவாங்க துப்பாக்கியால சுடுறதும் கத்தியால வெட்டத்தும் இப்படி வெட்டுவாங்களா? ஆமா இதுல வெட்டுறோம். அந்த வேலையில இருந்தாரு என்ன என்ன இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வந்து அடிக்குண்டா அணுகுண்டுல ஆட்டி சேர்த்திருந்தா கூட பரவாயில்ல. என்ன அவர் அந்த மொனக்குண்டுல ஆட்டியா சேர்த்திருந்தாரு. அணுகுண்டடி அணுகுண்டு அணுகுண்டு அது பேரு. அதுல ஆட்டி செத்துட்டான்னு தேதி வந்தா உனக்கு வந்தது பாரு ஆத்திரம். எனக்கு வந்து பாரு ஆத்திரம். எனக்கு வந்து பாரு ஆத்திரம். எனக்கு வந்து பாரு ஆத்திரம். என்ன அந்த ஆத்திரம் வந்து எனக்கு அதிர்ச்சியில கொதிர்ச்சி வந்துருச்சு. என்ன ஆமா என்ன கொதிர்ச்சினா என்னம்மா? என்ன வயசுக்கு வந்துட்டேன். யார கேட்டு வந்ததா? யார கேட்டு வரலாமா? யாரு கேட்கலாம்? யார கேட்டு வரணும்? என் கம்பெனில மத்தளக்காரர் இருக்கிறாரு, 2 தாளக்காரர் இருக்கிறாரு. அது போகட்டும். எங்க பொட்டிக்கார மாமனை கேட்டு வந்திருக்கலாம்ல. என்னது என் பொட்டிக்கார மாமன்? இல்ல என்ன கேட்டு வந்தாரா? கேட்டு வந்தா 40 வந்து பால் ஊத்திருக்கலாம். எதுக்கு தேதி வந்துட்டான். என்ன அப்படியே
வயசுக்கு வந்துட்டேன்னா நான் என்ன பண்ண தெரியுமா? பொட்ட பையா வாங்கிட்டாங்க சீக்கிரமா. எப்படி ஆனா ஆச்சரிய மாரி அச்சுற மாதிரி சாண்டா குடிச்சுவேன். இதே வேலையாக்குறோம். எங்க அவன் கிடைக்கும் நக்கலான்னு பாக்குறோம். ஆமா என்ன அப்படியே வயசுக்கு வந்துட்டு இந்த ஊர் பைபாஸ்ல இட்லி கடை வச்சேன். ஓஹோ, நம்ம 10th போட்டானுக்கு சுப்பாய்க்கு போட்ட முந்தானி யார ஒரு பையனுக்கு நான் போட மாட்டேன்னு சொல்லி உன் புத்திய கொண்டு சின்ன வயசுலயே தாலி ஆத்திட்டு அம்மா அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க. ஆமா வேற இடத்துல கட்டி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேற இடத்துல கட்டி கொடுக்கறன்னு சொன்னாங்க. என்ன எம்மா இந்த 10th சிப்பாய்க்கு போட்ட முந்தானி ஒரு நாள் ஒரு பொழுதும் வேற ஒரு பையனுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன உன் புத்திய கொண்டு என் புத்திய கொண்டு யோசனை கொண்டு இந்த மூலைய ஒரு இட்லி கடை வச்சிருந்தேன். ஓ அந்த நெம்பளி கூட்டு ரோட்ல. ஆமா இட்லி கடை வச்சிருந்தேன். என் கடை எப்ப தெரியுமா ஓபனு? 10 மணிக்கு மேல. 10 மணிக்கு மேல தான் 10 மணிக்கு மேல. ஆமா 4 மணிக்குள்ள. ஆமா ஆமா இந்த லாரி உறவணும் பஸ் உறவணும் கார் உறவணும் அத்தனை பேர் வந்ததுமே என் கடைக்கு நேரா வந்து அமுக்குவானு. என்னத்த பிரேக் இட்லிக்கும் தேங்காய் பூ சட்னிக்கும் மல்லிப்பூ இட்லிக்கும் தேங்காய் பூ சட்னிக்கும் தொட்டுக்கிட்டு தின்ன மாட்டானுவன். போட்டு அப்படியே குழப்புவானுவன். என்னத்த இட்லி குழப்பி அடிப்பானுவன். என்ன அப்படியே நீ இட்லி கடை வச்சதா குடுருட்டான் உன் புத்திய கொண்டு இட்லி கடை வச்ச நாயம். இதுல எதனா லாப நஷ்டம் எதனா இருக்குதா? இருக்குது. என்ன 4 புள்ளிய பெத்த என்ன நாயம் இது? நாயம் என்னைக்கு சொன்ன 10th போட்ட முந்தானி இன்னொரு பையனுக்கு போட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப எப்படி 4 புள்ள பெத்த அப்படின்னு கேக்குறியா? ஆமா. என்ன அந்த புடவை அவுத்து துவைச்சு அயன் பண்ணி பொட்டில வச்சுட்டேன்னா இது வேற புடவை. என்ன இது? சரி அம்மா சரி அப்படியே 4 புள்ள பிறந்ததா குடியிரு விட்ட 4 புள்ளைக்கு பேரு வச்சிருக்குது. என்ன பேரு? முத பிள்ளை பேரு கல்புரம். 2வது புள்ள பேரு சாமிக்கு உகந்த பேரு. ஆமா சாமிக்கு உகந்த பேரு. முத பிள்ளை பேரு வத்தி, அதாவது கல்புரம். 2வது புள்ள பேரு வத்தி. 3வது புள்ள பேரு தேங்காய். 4வது புள்ள பேரு வாழைப்பழம். அதான் சொன்னேன் நல்ல பேர் தான் வாழைப்பழம். சரி புள்ளைலாம் இருக்குதுல்ல? இருக்குது. கொண்டு வாயில வை. என்ன இந்த பிள்ளைங்களா இருக்குது பாரு. என்ன ஒரு வம்புக்கு போவாது, ஒரு தும்புக்கு போவாது. எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் கேட்டுன்னு இருக்கோம். என்ன பண்ணாங்க இந்த ஊர்ல திருநா நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் சாலை எல்லாம் கூடினாங்க. நாட்டாரு கவுன்சிலர் எல்லாம் ஒன்னா கூடி பஞ்சாயத்து தான் வைப்பாங்க. முதல்ல பஞ்சாயத்து வச்சாங்க. ஊருக்கு திருநா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநா நடத்திட்டு பஞ்சாயத்து வச்சாங்க. முதல்ல கல்புரத்தை கூட்டாங்க. கல்புரம் எங்கடா? கல்புரம் எங்க நாட்டாரு கேட்க போது மக்க போச்சு பாரு வேடிக்கை பார்க்க. இந்த பையங்கிற மாதிரி இந்த கல்புரம் எம்மா தாருப்பா உண்டியா. அவன் என்ன பண்ணா எம்மா பஞ்சாயத்து வைக்கிறாங்க ஊர்ல நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றேன் எம்மா அப்படின்னு போனோம். இவன் போனா பாரு எங்கடா கல்புரம் தான். எங்கடா கல்புரம் நாட்டாரு கேட்கவும் இவன் தேகுற கல்புரம் அப்படின்னு முன்னாடி போனான் பாரு. பையனை புடிச்சாங்க அப்படியே வச்சு குச்சி வச்சாங்க. பையன் அப்படியே கோயிந்து ஓடி ஏறிறோம். போய் சேர்ந்தா போகுது. முத புள்ளதான் போச்சு. 2வது பிள்ளைங்கிற பாரு ஒரு வம்புக்கு போக மாட்டான், தும்புக்கு போக மாட்டான். அம்மா நீட்டு கரியர் நீட்டா நல்லா கருப்பா அம்மா நீட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணா அண்ணன் போனா காணா அம்மா நான் போய் அண்ணனை தேடின்னு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போனா பாரு. ஆமா நாட்டாரு என்ன பண்ணாரு எங்கடா வத்தின்னாரு பாரு. இந்த பையன் தேகர வத்தின்னுச்சா இது போய் நின்று பாரு. இதை புடிச்சாங்க காட்டினாங்க. அப்படியே கல்புரத்துல காட்டினாங்க. பையன் அப்படியே போச்சுலா போறான். அப்படியே போகுது ஓடி போகுது. ஆமா இது 2 தான் போச்சு. இந்த 3வது பிள்ளையாவது நம்ம கிட்ட இருக்காதா அப்படின்னு பார்த்தேன். இது என்ன பண்ணுச்சு இந்த அம்மா நம்ம பெரிய ஆமா நம்ம நடனம் போனா 2 பேர் பஞ்சாயத்து பார்க்க போனாங்க. 2 பேரையும் ஆளை காணா. எம்மா நான் போய் பார்த்து கூட்டு வரேன் அம்மா அப்படின்னு போனோம். இது 3வது போச்சு. எல்லாம் உண்டே ஊட்டினே ஒண்ணாம் பாரு. எங்கடா தேங்காய்னாரு நாட்டாரு. சொன்னாலுமே தேங்காய் பாரு. கும்படி புடிச்சாரு ஒரே அடி அடிச்சாரு பாரு. மாவன் பையன் அப்படியே வெள்ளை வெளியேன்னு போட்டான். அப்புறம் சிவப்பா போவான் தேங்காய்
இது வெள்ள விளையாடு போச்சு. இந்த 4வது பையன் ஒரு வம்புக்கு போக மாட்டான், தும்புக்கு போக மாட்டான், சண்டைக்கு போக மாட்டான், ஜாடி போக மாட்டான். அந்த கணவனை பிறந்தது யாரு இது அதுக்கு போவாது. அது கணவனுங்களாம் பாருங்கள இட்லி கல்ல எத்தனை பேருக்கு பிறந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை பேருக்கு பிறந்தது அது வரலாடிக்காரனுக்கு தான். இது என்ன பண்ணுச்சு? எங்கடா வாழைப்பழம், எங்கடா வாழைப்பழம் நாங்க பாரு. இது போச்சு வேகிற வாழைப்பழம்னாங்களே பையனை அப்படியே பிதுக்கி வச்சுட்டாங்க. ஆமா 4 புள்ளி போச்சு. ஆமா இப்ப நான் தனியா தான் என்னாக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு? இல்ல யாரு ஆம்படியானு இல்ல புள்ளி இல்ல, இப்ப தனியா தாங்கிற. நீ வரையா என்ன பண்றது விவரமா கேளு. அப்படி இல்லையா அண்ணி இல்ல நீ தனியாகிறியா? ஆமா ஆம்படியா இல்ல நானும் தனியா. ஒண்ணு வச்சு நான் குடும்பம் பண்ணவா? ஏன் வரமாட்டியா? ஒண்ணு வச்சு நான் குடும்பம் வரமாட்டியாலோ? சரி அம்மாக்கு என்ன Rama Rama Yandi Rama Yama Rama
ஆணோட பொண்ணோட பிறந்தவனா நீ? ஆமா. ஏன் கேக்குற? நீ பொம்மையாட்டி வயிற்றுல பிறந்த யார் வயிற்றுல பிறந்த? இல்ல கம்மியாட்டி வயிற்றுல பிறந்த. அம்மா பேர ஆட்டம் பாக்குறாங்க. ஓ மூஞ்சி மம்மிச்சி அடங்குதா இல்லையா? மூஞ்சி மம்மிச்சி அடங்க கேளு. அவனை பார்த்து போமுதாடி காலியா. யார் மூஞ்சி மம்மிச்சி அடங்குது? மாமா உன்னை மொட்டை அடிச்சு வச்சுக்கிறாரா? தம்பி நீ நினைக்கிற மாரி பெண்ணு நான் இல்ல. நான் ஒரு குடும்பத்து பொண்ணு. யாரு நீயா? பார்த்தா தெரியுது. அம்மா பத்தினிலே பத்தினி பியூர் பத்தினி. நான் வந்ததான் இந்த வந்த மழையை நின்றுட்டு இன்னைக்கா அக்காவுக்கு தெரியும். ஐயோ 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 பச்சை பத்தினி என்ன? ஆமா உருவத்தை பார்த்து முகத்தை பார்த்து தெரியும் குடும்பம் பண்ணுவாளா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒக்கா தங்கச்சி இந்த உருவத்தை பார்த்தாவே கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் ஒக்கா தங்கச்சி ஆறு பீச்சி லாஜி அப்படி குடும்பம் பொண்ணு இவங்க பாருங்க சொல்லுவாங்க. யாரு? என் அக்கா தங்கச்சி போறல பஸ் ஸ்டாண்டுக்கு லாஜில இருந்தாலே இருக்கட்டும். குறுக்கா லாஜிக்கு போய் வந்தானா? யாருங்க? யாரு? சிவனேசன் போய் வந்தானா? யாரா சிவனேசா? வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்கிட்ட இடம் நின்று பேசணும். 10 பசங்களை ஒரு பசங்களை விட்டு வைக்கல நீ. எனக்கு தெரியும் யாரு. அப்படியே எல்லாம் டோக்கன் போட்டு லைன்ல நிக்கிறான்னு பாரு. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். யாரு? ஐயோ ஐயோ அத மணிவண்ணன் ஒரு ஆளுக்கு போய் சொல்ல முடியாது. ஒன்னால அது உட்காந்துக்கிற மாதிரி ஆளு. மேற்கு தேர்வு விட்டுரு தம்பி. இது கிழக்கு தேர்வு விட்டுரு. மேற்கு தேர்வு மட்டும் பேசி என்கிட்ட. ஏயா மேற்கு தேர்வு நோ டச்சிங். ஏன் போக மாட்டாங்களா? கிழக்கு தேர்வு நோ டச்சிங். சரி சரி எனக்கு அப்படி இருந்தாலும் என்ன நகரம்? இதான் சித்ராஸ்புரம். சித்ராஸ்புரம் மூஞ்சி வச்சு பார்த்தா மாதிரி. ஐயோ ஐயோ உனக்கு சூத்து வச்சு பார்த்தா மாதிரி கடவுள். எல்லாம் அண்ணன் கொண்டா சூத்தாட்டம் வச்சுக்கிற பாரு.
ஏண்டா பொண்டாட்டி மேல்சா வைக்கிற என் முன்னாடி ஒரு நாளுக்கு மேடிமா தாங்கிறேன் போய் ஐயோ ஒண்ணு மாதிரி இருந்துட்டா நான் தாலியை கட்டிட மாட்டேன் முதல்ல முத இந்த கம்பெனி வரணும் மெலிசா தான் என் பொண்டாட்டி என்கிட்ட வரும்போது என்னோட மெலிசா தான் இருந்தா இப்போ ஒரு நாளுக்கு பார்த்து நிக்கிறான் இந்த அளவு கிடையாது ஏன் பூரிப்பு இல்ல தம்பி வச்சுக்கிறான் உன் பாட்டி பெங்களூர்ல வச்சு பண்றா அதெல்லாம் கிடையாதுமா இந்த ஊர் தண்ணி விடுது அந்த பெங்களூருக்கு போனதும் அந்த தண்ணி பையனுடைய வாட்டம் நம்ம உயிரை வச்சுக்கிறா ஏண்டா போய் மாட்டி என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறாடா நான் ஏன் தூக்க மாட்டோம் இல்ல என் பொண்டாட்டி இல்லையே உன் பொண்டாட்டி தான் திருமலை சூஸ் போட்டு விற்க மாமன் வரிகால விற்கிறான் உங்க கடையில் தான் ஆமா ஐயோ சரி விடு அதை விடு நம்ம கதைக்கு வாடி ஊட்டி வச்சு பார்த்தா பாரு ஏன் ஊருக்கு இடம் நின்று பேசணும் ஏன் ஐயோ நான் குடும்பத்து பொண்ணு யார் நீ அதனால என் கிட்ட நீ ஒரு நாள் தான் குடும்பத்து பொண்ணு நாங்களாம் அதே குடும்பத்துல இல்லாத பசங்களா கேட்டுட்டே இருக்கட்டும் மூஞ்சி வச்சு பார்த்தா பாருங்க இருக்கட்டும் என் வாயில தப்பான வார்த்தையே வராது தெரியுமா அது உன் வாயில் தானே எனக்கு ஒரு நாளுக்கு தான் தெரியும் என்ன உன் வாயை கிண்டனா என்ன நான் வெளியே வருவேன் நீ கேட்க முடியாது கண்ணு ஒரு நாட்டார் தான் போய் கேட்கணும் ஒரு நாட்டார் தான் கேட்கணும் குடும்பத்துக்கு எடுத்துருவாங்க சரி விடு அதை விடு அம்மா நீ அபிநோக்கம் வந்தியே அம்மா யாரு யாருக்கு தேவியார் என் நாடு என்ன என் குலாச்சார பரம் என்ன எந்த ஜாதி சேர்ந்தவள் உனக்கு தெரியுமா கண்ணு விளக்கமா சொல்லி அம்மா விளக்கம் சொல்றேன் சார்ந்து கேளு மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா எங்க நாடு எவ்வளவு வட்ட நாடு எப்படி நாடுமா ஆரிபு வரக்கூடிய பதியாக ஆண்டவர் பேரு அவர் பேர் தான் ஆரிபு மன்னன். ஆமா பிராமணாவால் ஆயிரவாளா ஐயருக்கு வால் இல்ல ராமணக்குளம். ஆமா பரவாயில்ல. நன்னாக்குறியா? நன்னா இருக்கு. நன்னாக்குறாரா? ஆத்துல நன்னா இருக்கா? எந்த ஆத்துல? எங்க ஆத்துல. ஆத்துக்கு என்ன யாரு? என்ன மனைவியா? நன்னா இருக்கா? ஆத்துல தானே குடும்பம் பண்ற? இல்ல ஊரா ஆத்துல குடும்பம் பண்ற.
அப்பா அதுதான் இடைநின்னு பேசுவோம் நானு நாங்களாம் அயிர்வாள் ஒத்து ஒத்தா இடைநின்னு பேசுவோம் நாக்கு ஒத்து மாமிசம் புசிப்பவர்கள் மாமிசம் புசிப்பவர்கள் யாரு நாங்களா நாங்களாம் மாம்சம்னா என்னன்னே தெரியாது ஆனா பன்னிக்கறி வாரம் மட்டும் அபச்சாரம் 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 ஆத்துல நெருப்பு போட்டு கொளுத்தோம் ஏமா நெருப்பு போட்டு கொளுத்தோம் சாட்டு பாரு நல்ல அல்வா துண்டு மாதிரி இருக்கும் ஆயிரம் வீட்டு பொண்ணு போய் மாட்டி பண்ணி கட்டுன்ற துணுக்கு தின்னுதான் பாராம அபச்சாரம் ஒத்துக்காதுமா என்ன இப்ப ஒத்துக்காது இப்ப கீழே பாருமா ஒத்துக்காது பண்டிகை வார அந்த தூத்து போட்டுறாங்க நல்லா பச்சை அது எப்படி உனக்கு தெரியும் ஏன் பார்த்த நீ ஐருவாலும் நாங்களா அதை சாப்பிட மாட்டேன்னு உனக்கு என்ன ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டு எங்க வந்து பஸ் ஏறணும் நம்ம எங்க ஏறணும் நம்ம அறிவூர் வந்து ஏறணும் ஆமா ஏய் அங்க பண்டிகை மாறி போட்டா உனக்கு நோக்கு மாறி இல்லம்மா 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 நாடோ ஹரிபு தேசம் ஹரிப்பு தேசம் என் பதியாக ஆண்டவர் பேரோ ஹரிபு ராஜன் ஹரிப்பு ராஜன் பிராமணருக்கு தலைவர் ஆமா நான் தலைவர் போராடி தம்பி நீங்களா ஆமா எந்த பஞ்சாயத்து தலைவருக்கா நாட்டுக்குடா ஓ உங்க நாட்டுக்கு அப்படி இருந்தாலும் கண்ணி என் நாடு இருந்து என்ன புண்ணியம் என்ன பண்ணியோ நகரம் இருந்து என்ன புண்ணியம் ஐயோ போற கோபுரம் இருந்து என்ன புண்ணியம் ஐராத்துல ஐவராலே நான் என்ன பண்ணுவேன் என்ன புண்ணியம் நீ அழுவாத அழுவாத அம்மா நதில் ஒரு குரடி அம்மா என்ன குறை
கோழியாதான் கிடக்குமா? கம்புக்கு படமா குடுக்குறோம். இந்த மருத்துவ அம்மா பயத்தை நான் பார்த்திருப்பேன். எந்த சைஸ் எனக்கு தெரியாதா? மருத்துவ குடும்பம் பண்ண பொம்மையாச்சு. அதுல மொட்டை அடிக்கிற அவன் பையன் அழுகு போய்க்குது. பண்ணுவேன் உன் உருளைங்க தான் இருக்கிறான். கடிக்கப்படாது. எந்த இடத்துக்கு வரப்படாது. சொல்லியம்மா ஐயா புள்ள கோயிலுக்கு மாலை போட்டு இந்த அமுகு பழன்றிய கமுகு பழம் கமுகு பழன்றிய இன்னைக்குன்னு என்ன போட்டு நீ யாரு தம்பி கண்ணு ஒரு அழகு வீட்டுல மனிதாக பிறந்து ஒரு பிராமணனை மணந்து இந்த ஆதிபூதாண்டு வரக்குள்ளேயே அவரு திருமணம் செய்து 12 வருஷம் போர் மாமாங்கமாக பிள்ளை என்னதே இல்ல கண்ணு. ஐயோ இல்லையம்மா கொச்சாமி போன பேரு வராம ஐயா குடுக்குடுக்கார மாதிரி நான் சொல்ற மாதிரி. ஆமா ஆமா குடுக்குடுப்பாங்க புள்ளியே இல்லையா ஜாமி நானும் என் தம்பி எதுக்கு வளர்க்கிறேன். அதுக்கு எதுக்கு வளர்க்கிறோம் புள்ள குடுக்கா வேலை சரி நீ ஏடா கம்மியாட்டு போய் ஆட்டு பிடிக்கல அரை பிடிக்கலையா மாவன நீ புள்ள குடுப்பியா அப்படி இருந்தானு கண்ணி கையெழுத்தான் வரக்கூடிய பரமமூர்த்தி அறியாத அவன் இருந்து ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் ஒரு ஒரு பொம்பளை புள்ள கண்டினாரு. ஆமா என் மக பேரு ஆரியமாலா. ஆரியமாலா அவ பிறக்கும் போதே மயானத்தில் ஒரு கழுவு மரம் ஒன்று பிறந்தது. கழுவு மரம் இது எப்படி வளர்ந்து வராளோ என் மகள் அந்த மரமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே வருகிறது. அது ஒரு உரமாக இருந்தாலும் இன்னொரு சமாச்சாரம் என்னமா என் பெண் இருக்கிறாள் ஆரியமாலா அவ தக்க பருவத்தில் இருக்கிறான். ஆமா காடு வாவான்ட்டு எங்களுக்கு ஊடு போன்ட்டு பொங்கல. ஆமா பயம் வரத்துக்கு என்ன தேவை என்ன வேணுமா பயம் வரத்துக்கு சாணியும் கேழ கோடலுக்கு ஆமா 2 பேரும் வயசு ஆகிட்டும் கண்ணி. ஐயோ காடு வாவான்ட்டு எங்களுக்கு ஊடு போன்ட்டு வீட்டுக்காரனை பார்த்தா கூட நானும் என் வீட்டுக்காரன் எப்ப சாவுமோ ஒன்ன பார்த்து நானும் என் வீட்டுக்காரன் எப்ப சாவுன்னு பாக்குற அனுப்பேலும் நடபாவ காசி வாங்குறதுக்காக பாத்துருக்குறான். என்ன பண்ணுவேன். ஆமா அது சிவனேன்னு உட்காந்து கிடக்குது. அன்னைக்கு உனக்கு அப்படி இருந்தாலும் தக்க பருவத்தில் இருக்கிறான். ஏதோ காலம் தெரியவில்லை மதியாக ஆண்டவர் கூட்டுகிறார். வேற வேஷம் பண்ணா கச்சா மதியா நீ ஏறி ஆடலாம். என்ன பண்றது வந்து இது இந்த வேஷத்துல ஆட முடியாது. அம்மா இருக்காங்க எங்க ஆத்துல வந்துக்குதா அவங்க ஆத்து வந்துக்குது. என் ஆத்துக்காரி வந்துக்கிறான்னு கேட்டேன். வந்திருக்காளோ அவங்க போய் ஆறு கேட்கல பக்கத்துல ஆறு ஓட்டான்னு காட்டுவான். ஐயா நீ வந்தல போ என்ன சொன்னாரு ஆத்தியாரு ஒண்ணு என்ன கரும்பு தோட்டத்துக்கா போச்சுதா இருக்குதா நீங்க ஐயோ கரும்பு கேட்டாலும் ஆத்துல உன் குளம் என்ன குளம் என் குளம் வண்டி குளம் என்ன பண்ணுவோம். ஓ நாங்க என்ன பண்ணுவோம் அதாவது நெருப்புல பிறந்து தண்ணியில எகிரி ஊற்றுவோம். ஏன் சூடு தாங்கத்தா ஆத்கார் வர சொன்னாரோ. அம்மா நீ ஆத்துவாளா சூத்துவாளா என்ன தின்றா தெரியல. நாங்க பீச்சிட்டு இருக்கோம். அதான் கமகமனுக்கு நீங்க என்ன தின்றீங்க.
உங்க ஆட்களை வச்சு மாட்டோம் சுவாமி. ஆமா சொல்லுங்க. சௌகரியமாக ஒரு வார்த்தையாச்சு. விட்டு என்னை கூட்டிகளே நோக்கம் அது பாய் தேர்வு என்னது இந்த ஊர் பாய் தேர்வு. ஆமா கண்ணு சொல்லுங்க சொல்லு. ஆமா ஒரே ஒரு பெண்ணு நமக்கு வயதாகி விட்டது. ஆமா மகளை அழைக்க வேண்டும் என்ன போல ஒரு அரசனுக்கு ஒன்னு பேரும் ஆம்பளை கொடுக்க மாட்டேன் நானு. இந்த ஒரு வயசு பெண்ணு தான் தள்ளாங்கிறேன். ஏன்னா நீ ஒரு புள்ள பேருக்கு என்ன விட்டுட்ட வயசு பெண்ணு ஜானா ஒரு புள்ள மாத்தினாலும் அந்த வேலை திறமையா என்ன ஒரு 9 புள்ள பேச்சு கொடுப்பாரா தெரியல. நம்பருக்கே கொடுக்கலாம். மகளை அழைக்க வேண்டும். கூட்டுவா
நாங்க சொன்ன வேலை ஏய். தாய் தந்தையும் ஏய். என் மகளாக விளங்கப்பட்ட ஏய். ஆரிமாலா பொண்ணுமா ஏய். அப்புறம் பேசிடுவோம். சரி இப்படியாகவே தாய் தந்தை இருவரும் என் மகளை அழைக்க ஆரியமாலா தர்ப்போம். ஆரியமாலா தர்ப்பம்.
கப்பு கப்பு மடுக்கு மடுக்கு குடிச்சிடணும். கூழ் குடிக்கிற மாதிரி குடிச்சிடு. ஆயா ஆயா குடிக்க முடியல கீழே ஊத்துரு இல்ல என்கிட்ட குடுத்துரு. ஏன் தெரியுமா என் வீட்டுல என் முன்னாடியே எனக்கு சண்டை போடுறீங்களா இல்ல சூத்தாலே போட்டுக்கணும். அந்த நேரம் பார்த்து எங்க சொந்தத்துல ஒரு சாவு விட்டு போச்சு. ஐயோ ஐயோன்னு இல்லடா சாவு விட்டு போச்சு. ஆமா அந்த சாவுக்கு என் முன்னாடி தெரியாது எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு தெரியாது என் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சாவுக்கு போறாங்கடா. இல்ல அவங்கள பானை கட்டி தூக்கிட்டு போறாங்க. உங்க அம்மாவா பொண்டாட்டியா ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க சண்டை போட்டுக்கிறாங்க. 11 வருஷம் ஆகுது. ஆமா ஆமா பேச மாட்டாங்க பேசாத இருந்தாலும் அந்த பேசாத இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க. பேச விட்டீங்க வேலைக்கு பாக்குறேன் கல்யாணிக்கு பொறுத்தவரை எதுக்கு வச்சுக்கிறேன் பேசலாமா ஏத்தலாமடா ஏத்தலாமடா அட உன் பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் 11 வருஷமா பேசாத இருந்தாங்க. ஆனா பேசாத இருந்தாலும் பேசிட்டாங்க. பேச போனாக்கா சாவுல வந்து பேசலாம். என்ன என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் பேச மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சொந்தத்துல சாவுது பாச்சு. இந்த சாவுக்கு ரெண்டு பேரும் போறாங்களா இருந்து போய் பார்த்தா அந்த பணத்தை கொண்டாந்து எலி அவரை பந்தலும் கீழே போட்டுருக்காங்க. மேல அவருக்கு அப்படியே கொத்து கொத்தா தொங்குது. பட்டப்பட்டியா தொங்குதா பட்டப்பட்டியா இது என்னடா இது பட்டப்பட்டியா அவருக்கா பட்ட அவருக்கா ஆமா ஆவணி மாசம்
அது வந்து காத்திருப்பான். ஆவணி மாசம் போனா புரட்டாசி மாசத்துல வந்து காய் காய்க்கிற சமயத்துல கொத்து கொத்தா இருக்க சமயத்துல பொட்டு கொண்டு வந்து போட்டுருப்பாங்க. டேய் மம்மியாட்டி நீ பேசு கம்மியாட்டி ஏதுக்கு அடிக்கிற டேய் அப்பன இல்ல புள்ள இல்ல நான் ஊர் மட்டும் வந்துக்கறேன். டேய் தேவனா வந்து போய் நாயனா படுத்து அவளே பொம்பள பேசுனா என் மவனே கோவத்தை கோய் கோய் நாக்கிடுவா ஒண்ணு கோயப்பாத போ. டேய் அவரக்காய் கொத்து கொத்தா இருந்தது அவரக்கானா அது மேல பிரியமா இருக்கும் பிரியமா முன்னாடிக்க இல்ல வெளுக்கு இருக்கிற பிரியம் அது மேல பிரியமா இருப்பான் அவரக்கானா நம்ம பிரியமா சாப்பிடுவோம் நம்ம மாமியா கிட்ட பேச மாட்டோமே இது எப்படியாவது பாட்டு மூலியமா பாடி காட்டணும் பாட்டாலே பாடுறா இல்ல சீசாவிலே பாடுறவன் பாட்டு மூலியமா பாடுறான் எப்படி பாடுறான் அடி பாத்தி அடி மாமி ஆச்சாரி மாமையாத்த அந்தல்ல வரைக்கும் அப்படின்னு என் பொண்டாட்டி பாடணும் உடனே எங்க அம்மா கால விழுந்து போச்சு நம்ம மருமகன் நம்ம கிட்ட பேச மாட்டான் அவன் சண்டையில இருக்கிறான் அவரைக்கான பெரியமா சாப்பிடுவோம் அதனால பாட்டு மூலியமா பாடி காட்டா நம்ம எதிர்பார்த்து ஒண்ணு எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க எப்படி அடி பொறுத்து கடி என் மருமகனே கொண்டாடி பாடும்போது இருக்குதா இல்லையா வச்சு வச்சிருக்கிறா உங்க அம்மா படிக்க மனுக்கு மூணு குத்திக்கிறது என்ன காரணம்? அது உனக்கு தெரியாது மச்சான். எங்க அம்மாக்குறாங்க பாரு அது அந்த காலத்து கட்ட. என்ன கட்ட? நல்லா கம்பு கேவரு கூழுங்களிமா சாப்பிட்டது எல்லாம் வைரமாஞ்ச கட்ட. ஆமா என் மொட்டாட்டிக்கிற பாரு ஒரு கிளாஸ் காபி 2 இட்லி. ஏசி நோய் அதுக்கப்பா இல்லடா அதுக்கு மேல சாப்பிட மாட்டாவ. இவன் இந்த மாதிரி குத்திக்கினா வச்சுக்க அந்த பணத்துக்கு பின்னாடியே போய் சேர்ந்துருவான். கிளம்பிடுமாப்பா அந்த காலத்துல பாரு இந்த மாதிரி வயசான கருத்தெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா எல்லாம் டாடா ஏசில போவாங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மாறு கொடுத்தாங்கன்னா இந்த தெருவுல கொடுத்தா அந்த தெருவுல கேட்கும் எப்படி நக்கு முக்குன்னு ஆனா இப்ப இருக்கிறது என்ன பண்ணிட்டு தெரியுமா எல்லாம் சுடிதாரம் மீடியா என்னென்னமோ மாட்டிக்குது. இங்க இருந்து சாவுக்கு கிளம்பிடுது எல்லாம் டாடா ஏசில ஏறி கிளம்பின உடனே அங்க போய் இறங்குனாங்களா இந்த வயசானது கண்டது பண்ண எல்லாம் உட்காந்து அழுவோம். இது என்ன பண்ணு தெரியுமா நம்ம செம்லாடி எப்படி போய் உள்ள தலையை விட்டுது அந்த மாதிரி தலையை விட்டுக்க இது என்ன பண்ணும் அதுக்கு பாட்டும் தெரியல கதையும் தெரியல. ஆமா இந்த கதை அப்படி இருக்க இந்த அவரை வேற போட்டாங்க பாரு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த செக்காலத்தி நம்ம பணத்துக்காக வரல இந்த அவரைக்காய் எப்படியாவது அறுத்து புள்ள வந்துக்கிறாங்க இவ்வளவு எப்படியாவது இது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க இந்த விரைக்கி விட்டு அப்படின்னு பாடணும். உடனே எங்க அம்மா என் பொண்டாட்டியும் அது கால ஊத்தி போச்சு மூக்க சிந்தி தொலை விட்டு ஓடி நடையா போயிட்டாங்க. அந்த கதை அப்படி இருக்க
தம்பி அதை போட மாட்டேன் அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்ன வந்து ஆட போட்டா மன்னார் கோடிக்கு போய் மறுபடி வாங்கினேன் ஈடா போயிட்டா கையெழுத்து கரணம் போட்ட நாயே ஏடா மடமதி அதுதான் சொல்லுவாங்க அதரம் ஆண்ட கொள்ளும் தெய்வம் நின்ற கொள்ளும் தெய்வம் இல்லாத உலகத்துல எதுவும் கிடையாது அதரம வந்து வேணுமே செய்யறீங்க ஐயோ பாத்தியா என்னடா பட்டு பாத்தியா எந்த கார்பெட் காட்டி ஏடா எந்த பெண்ணா பிறந்தவ யார் அம்மா எங்க பிறந்தவ கல்யாணம் ஆட்டா கல்யாணம் ஆவலியா எங்க நாட்டுக்காரத்து யாரும் வர மாட்டேன் அவ எப்படி ஆகத்தாரத்து அவ எந்த குடும்பத்துல பிறந்தவன் எந்த குளத்துல பிறந்தவன் அதை ஏதாவது கேட்டு நடக்கணும்டா கெட்டுக்காரனா வந்துட்டா போதாது கெட்டுக்காரனா நீ பொட்ட பையன் சொல்லிட்டு போய அப்பதான் நீ பொட்ட பையன் வாங்கிட்டு வைக்கணும் அப்புறம் என்ன பண்றது கவுல் அடிக்குதா செண்டு போட்டுக்கணுமே வரும்போது செண்டு போட்டு வரணும் ஆமா செண்டு போட்டு வந்தாதான் கவுல் அடிக்காத ஆனா நீ செண்டு போட்டு வந்தாக்கா எங்க கவுல் அடிக்குமே உனக்கு எவ்வளவு இருக்குமா சரி தலையில ஊத்தினு வாணுமே ஐயா சரி ஐயா வணக்கம் 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 வாழ்வுதாரம் வரபார் வரவர்க்க மந்திரிக்காரங்க இந்த சபையை பார்த்தாயா எப்படிப்பட்ட சபை பெருத்த லட்சுமி ராஜமாதா பிதா குருதெய்வம் தெய்வ சபை பண்றாங்க அள்ளின மந்திரக்கண்ணே யாரம்மா எங்க பிறந்தவே விளக்கத்தை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுமா விளக்கம் தெரியாதவே பேசி கொண்டு இருக்கிறேன் ஆமா அம்மா
பதமா இருந்து ஏ தம்பி ஓ எடையா நில்லு நீ எடு நான் எடுதாங்கற அவங்க ஆத்துல ஒத்துக்காது நம்மளுது இது ஒத்துக்காதன்னு சொல்லு நீ ஒத்துக்காதடா நீ நவறா போதே ஆத்துல சூத்து கவிட்டு போறோம் எங்க ஆத்துலயே சூத்து கவிட்டு போறோம் ஆமா ஏய் ஏய் ஆயிரு விட்டு பாப்பா சொன்னாக்க ஏய் எங்க நாடு எப்படி இருக்கு எப்படி பண்ணா ஒரு தெரியுமா பாப்பா விட்டு பாப்பா பாப்பா விட்டு பாப்பா ராமல போத்தியே உதட்டவன் பாப்பா வர பாப்பா விட்டு பாப்பா வர அப்படி என்ன சொல்லுவாங்க மாட்டேன் ராமல குலத்துல எங்க அம்மா சொல்லிருப்பாங்களே ஆமா எங்க அப்பா சொல்லிருப்பாங்களே சொன்னாங்க ராமல குலத்திலே உதட்டவன் நான் யார் தெரியுமா நான் தான் வந்து பாப்பா மூடு பாப்பா விட்டு பாப்பாவா பொதுவா சொல்லணும்னா பிராமண குலத்துல பிறந்தவள் ஆமா ஒரே ஒரு பெண்ணு ஐயர் வீடு யார் தெரியுமா எங்க நாடு எப்படி நாடு தெரியுமா எப்படி பண்ணாருமா எங்க நாடு எப்படி பாத்தியா என்ன நாடு ஆரிப்பு பட்டணம் ஆரிப்பு பட்டணத்தை தோடு பரிபாலம் செய்ய முடியாது ஆரிப்பு மகாராஜனுக்கு அண்ணன் துளசி அம்மனுக்கும் ஆனத்தானாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் சந்திர சூரிய போல ஆகாயம் மன்ன போல ஆகவனி குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று சொல்லுவாங்க ஆனா எங்க நாட்டுல வந்து ஆணை கிடையாது ஐயா கிடையாது நான் ஒரே ஒரு பெண்ணு தான் ஆமா ஆணுக்கானாகவும் பெண்ணுக்கு பெண்ணாக நான் ஒரே ஒரு பெண்ணு தான் பெண்ணு போல சீர்திறப்போட கருப்புல கொத்தாட்டம் கருப்பு போல கருப்புல கொத்தாட்டம் என்ன சிறு சிறப்புமா என்னை வளர்த்து வராங்க உங்க தாய் தந்தை என் தாய் தந்தை யார் தெரியுமா ஒரே ஒரு பெண்ணு நான் ஆமா ஆமா ஆணு கிடையாது என்ன சொல்லுவாங்க நாட்டி ஆளுவத்துக்கு ஒரு ஆணும் வீட்டு ஆளுவத்துக்கு ஒரு பெண்ணும் ஆனா நாட்டி ஆளுவத்துக்கு ஆணு கிடையாது வீட்டு ஆளுவதுக்கு தான் ஒரு பெண்ணு ஆனா இந்த நாட்டையே ஆளக்கூடிய அரசாட்சி செய்வதான ஒரு பெண்ணாக நான் பிறந்திருக்கிறேன் ஆமா அதுதான் என் பேரு வந்து ஆரியமாலா நான் பிறந்த உடனே எங்க நாட்டுல என்ன நடந்து போனது தெரியுமா என்னமா நடந்து ஐயா என் நாட்டுல நான் பிறந்த உடனே என் நாட்டுல வந்து ஆனா சுடுகாட்டுல கடுமரம் இருந்து ஐயா உங்க கூடியவா ஆமா என்னையா பண்ணுவேன் ஐயா நான் சொல்லுவேன் வேண்டானே மந்திரியாரே சொல்லுமா பெண்ணாக பிறந்தாதே மண்ணாக பிறந்திருந்தாலும் போல பல பேர் பல விதமா வந்திருப்பாங்க ஆமாம்மா ஒரு நாடக பக்கம் வந்திருப்பாங்க ஒரு தேசுவா செய்யும் போது வந்திருப்பாங்க பல பேர் பல விதமா வந்திருந்தாலும் 1000 பேர் வந்திருந்தாலும் யாராவது ஒரு புண்ணியமா வந்து யாராவது புண்ணியமா செய்தவன் யாராவது இருந்தாங்க கண்டிப்பாமா புண்ணிய உலகத்திலே வந்து விரித்து இருந்தா இந்த உலகமாகப்பட்டது புண்ணிய உலகமா இருக்கிறது அம்மாடி ஆனா இருந்தாலும் எங்க நாட்டுல பிறந்ததாலே நான் பிறந்து என்ன பண்ண போறேன் ஏமா பிறந்து என்ன பாட போறேன் ஏமா பிறந்து நான் என்ன பண்ண போறேன் பிறந்து நான் என்ன பாட போறேன் ஏமா சொல்ல வேண்டாரே ஏமா என்ன காரணம் நான் தெரிந்த உடனே எங்க நாட்டிலே ஆனா கடுமரம் பிறந்து விட்டது கடுமரம் பிறந்த போது அந்த கடுமரம் யார் ஏறி இறங்குறாங்களோ அவர்கள் என்ன திருமணம் செய்தாங்களே மனுதார வந்து புறாஜல் சொல்ல முடியானே ஆனா
சோத்திரை வந்து சொல்லிவிட்டார்கள். சோத்திரி சொன்ன வார்த்தையை கேட்டு ஐயா இத போல பிறந்து விட்ட ஐயா இந்த குழந்தை பிறந்து விட்டது. இது எந்த விதத்துல நியாயம்? நான் இருந்தாலும் அந்த கடுமறை யார் ஏறி இறங்குறார்களோ அவர்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் என்று அப்படி என்று மனதார நெட்டுவிட்டா சொல்லிட்டாங்களே. ஆமா சொன்ன போது சோத்தியாரு சொன்ன போது பெண்ணாக நான் பிறந்து என்ன இன்னைக்கு நான் பல நடந்து ஆனா அறிவு பட்டத்தை ஆண்டு வரபடியான ஆனா அறிவு மகாராஜனுக்கும் அண்ணன் தொழுத்துக்கு நான் பிறந்து பெண்ணாக நான் பிறந்து இன்னைக்கு நான் பல நடந்து ஆனா இருந்தாலும் பிறந்ததே ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இருந்தாலும் என் தாய் தந்தை எனக்கு காரணமாக என்ன காரணம் தெரியாது. ஆமா அறுவை தருவை மங்காய் படுத்து சொன்னபடியானே என்ன காரணம் தெரியல. எங்க அப்பா அம்மா கூட்டிருக்காங்க என்ன விவரம் தெரியல. அதனால எங்க அப்பா அம்மா இருந்தாக்கா சொல்லிட்டு வரியா. ஆனா ஆகியமே ஒரு பெண்ணா பறவைகளுக்கு குறைன்னு ஒண்ணு இருக்கமா. ஆமா ஆமா குறை இல்லாத ஒரு பெண்ணா பறவை கிடையாது. யாரும் கிடையாதுமா. குறை இல்லாத ஒரு ஆணா பறவை யாரும் கிடையாது. இருந்தாலும் ஆயிரம் குறையே இந்த பெண்ணா பறவை அத்தனை பேருக்கு சொன்னாக்கா என் குறை தீர்க்க முடியாதுமா. இல்ல ஆண்களுக்கு சொன்னாக்கா குறை தீர்க்க முடியாது. ஆனா தாய் தந்தையிடையே சொன்னால் இது விவரம் தெரியும். ஆமா சொன்னாக்கா உங்க பொண்ணு என்னுடைய மகள் வந்திருக்கு. ஆரியமலை வந்திருக்காங்க. பாத்துருக்கேன் அமுச்சு விட்டுருக்கிறேன். தெரியல என்ன குச்சு குச்சுன்னு பேசுறாரு. என்ன இந்த நாட்டுக்கு மன்னர் அல்லவா. நீங்க இந்த இடத்த ஒரு ஒரு பிள்ளை இந்த பெண்ணா பிறந்தவ ஆரியமாலா அநேக அப்பா மாதா பிதா குரு தெய்வம் சொல்வார்களே. ஆனா 10 மாதம் 300 நாள் சொன்னதை பத்த தாய பார்க்க வேணும் வந்து விட்டதா. மாதா பிதா குரு தெய்வனாக்கா மாதா வந்து
மாறு மீது தோல் மீது போட்டு வளர்ப்பாங்க. யார் தெரியுமா? என் தாய். தோல் மீது மாறு மீது போட்டு வளர்த்தாலும் ஆனா முத்தம் கொடுப்பது யார் தெரியுமா? தன்னோட தந்தை தான் வந்து முத்தம் கொடுப்பாரு. அம்மா நீ எங்கம்மா போன? எங்கடா செல்வம்? எப்படியா இருக்கிற ஐயா? அப்படி முத்தம் கொடுக்கற ஆளு யார் தெரியுமா? என் தந்தையா தானே எனக்கு முத்தம் கொடுத்து என தாயாட்டி பேராட்டி முத்தமிட்டு என வளர்த்தவர். ஆனா இருந்தாலும் மாறு மீது தோல் மீதியே போட்டு வளர்த்தாலும் கட்ட வயிறு பட்டி இருந்தாலும் என் தாய் வந்து என்னை பெற்று இருந்தாலும் தாயை பார்க்கிறமா அல்லவா? நகரை பார்த்தாயா? எப்படிங்குது? ஆனா மகளா இருக்கபடியான ஆரியமாலா உந்தி தபம் இருந்து உன்னூரி நீனா சுமந்தி அந்தி பகலாக என ஆராய்ச்சி என தீராட்சி என வளர்த்தைய தாயே ஒரு தங்களுடைய பாதத்துக்கு ஆரியமாலா அடைந்து வந்தனம். கண்ணே அரிய கண்ணே வந்து என் பாதத்தை விழுந்தபடியா என்ன இருவரமா கூடி ஐயா இருவரமாக ஒவ்வொரு வரமாக ஒரு மனமாக நினைச்சு என்ன அடுத்த காரணம் நோக்கம் என்ன சொல்லட்டுமா? இருவருமா ஒரு மனதாக நினைச்சு என்ன அடுத்த காரணம் அதான் சொல்லட்டுமா? என்னப்பா
ஆமா ஆவ். என்ன சொன்னியா அது எதுவும் சொல்லலைங்க, ஒண்ணு. சொல்லட்டுமா ஒண்ணு அறியாம நான் செஞ்சுக்கிறேன். நானே கேட்டேன் நீ எதுக்குடா ஆடுவனா? ஐயோ 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 ஏய், ஆம்புலான் கீச்ச கோட்டையை தாண்டுற பொம்பளை நானு. 12 வருஷமா உங்களோட குடும்பம். இருபரமா ஒரு மனதாக ஆக்கி என் அடுத்த காரணம் சொல்றேம்மா ஓடி 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 ஓடி. எங்க போனா ஒரு திருமணம் செய்து ஒரு வளத்துல புள்ள பிறந்தா இந்த நாட்டை கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் அவா உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது பயம் ஏன்டா நான் வயசுலயே வரல ஏடா நான் அதான் சொல்லலாம் பார்த்தேன். அவ ருதுவாயிட்டாளா, வயசுல சின்ன பொண்ணு. இப்பயே போய் மாப்பிள்ளை, அந்த காலத்து பொண்ணு அடி பாரு. நானே வயசுலயே வரல ஏய் வயசுல வராத கண்ணு ஏய் ஒரு நாட்டக்கார கண்ணை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க யாரு எப்படியா கொடுக்க முடியும் பின்ன பின்ன நான் என்ன சொல்றேன்னா, நந்தவனம் சென்று, நந்தவனம் சென்று, ஓடி ஓடு. ஆமா இன்னைக்கு வந்து விடுமுறை நாள் ஆமா ஆமா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் விடுமுறை நாளாக்க அப்ப வந்து இந்த தாதி மரம் நடத்த கொண்டு நான் விளையாடுவது பழக்கம் விளையாடுவது பழக்கம் ஜாலியா ஜாலியா ஜாலியா. எப்ப நீ கூட வா. ஏம்மா விளையாடுவது பழக்கம் விளையாடுவது பழக்கம் ஆமா, ஆமா. நான் விளையாடிட்டு வரேன் உனக்கு எத்தனை தாடி? எம்மா தாடிக்குதா உனக்கு? எத்தனை தாதி இருக்கு 1000 தாடிக்குடா. ஆனா 1000 பேருனாக்க யார் தெரியுமா 1000 பேர் 16 பெண்ணு 1000 பேர் தாதிமார்கள் எனக்கு உண்டு உனக்கு சந்தேகம் வந்து அலும்பாலும் கூட்டு. பத்தியா நான் சொல்றேன் பத்தியா அவ கும்மியா தான் இருப்பா. சரி சரி ஆனா இருந்தாலும் இருந்தாலும் இந்த நாடகத்துல வந்து 16 பெண்ணு 1000 பேர் தாதிமார்கள் இருக்காங்க இட்டுன்னு போறேன் நான் எப்பயுமே வந்து பழக்கத்துக்காரும் ஆடுவது பழக்கம் தானே போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரேன் போயிட்டு வா
ஏமா காதே ஏதியான்னு கேட்டேன். அந்த உடனே அவனை போய் ஏத்துறேன். இம்ம நாள் இது உன் கூட இருக்குது உனக்கு தெரியாது. ஏன் கூட தான் இருக்குது. ஆனா ஏற்கனவே அந்த தாடி வந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டேன். ஆமா ஆமா ஜாக்கெட் இல்லாதே வர. ஐயோ அதே அம்மா கேக்குறேன். ஏர் வேலைக்கு போயிருந்தேன். ஏர் வேலைக்கு வேலை செய்ததுல ரொம்ப கலப்பு ஆயிடுச்சா. பொறுமை சொல்லு. யாரும் அடிச்சிட மாட்டாங்க. அப்படி பொறுமை சொல்லு. ராணியம்மா சரி ஏற்கனவே அந்த தாடி வந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டு வந்தா, சட்டெல்லாம் போட்டு வந்தா, ஆமா வாட்டர் கல்ல வந்து தண்ணி எடுத்து எடுத்து வந்தா, சாப்பாடுலாம் எடுத்து வந்தா, நீ தாடி வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு துணியை விட்டு மேல போட்டுக்கிட்டு வேகமா வரைய என்ன காரணம்? ஐயோ அது யார் ராணியம்மா கேக்குற. இங்க இருந்து ஏர் வேலைக்கு கூட்டாங்கன்னு ஏர் வேலைக்கு போனோம் வேகமா. ஆமா பார்த்தேன். ஏர் வேலை செய்தது என்ன இந்த மாதிரி ராணியம்மா கூப்பிடுறாங்கன்னு நான் அங்க வேலை செய்த வேத்தாருல ஜாக்கெட் அவுத்து முள்ளு மேல காய வச்சேன். அட ஏன்னா ஏரி வேலையில வந்து அவ்வளவு கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலை. அந்த ஜாக்கெட்டை அவுத்து முள்ளு மேல காய வச்சேன். ஏறு வந்ததுன்னு ஆமா முள்ளு மேல காய வச்சேன். காய வச்சேம்மா. நீங்க கூட்டணி கேள்விப்பட்டதான். ஆனா நீங்க ஏரி வேலை செய்யறீங்க பாரு, அதோட வேறுமையான வேலை. பின்ன பின்ன அப்படியே முள்ளு போதாரில் உட்காந்துங்கிற மாதிரி கூட்டம் கூட்டமா நாங்க சரி காய வச்சேன். காய வச்சுட்டு ராணியம்மா கூட்டணுமே மறந்து வந்துட்டேன் அம்மா. இதுக்கா வந்து ஜாக்கெட் கேட்கறதுக்கா ஒரு சரி காத்து வாங்கதான். ஏன் நானே சொல்றேன் வந்ததே வந்துட்டோம். யார் தெரியுமா? ஆனா இருந்தாலும் எந்த இடத்துல வந்து விளையாடணும். ஆமா விளையாடட்டு கந்த மலர் முல்லை ரோஜா அத்தனையும் கந்தமும் கஸ்தூரி கணவன் வா வாடு சொன்னாங்களே. ஆமா சொல்லுவாங்களே இல்ல சொல்லுவாங்க. அத போல பொருளுகள் அத்தனையும் எடுத்து போகணும். ஆமா நீ என்ன எடுத்து போற? கந்தமும் கஸ்தூரியும். நான் மலர் எடுத்துட்டு வரேன். நான் பூலா பூ எடுத்துட்டு வரேன். கந்தம கத்தோம்னா முல்லை மல்லி முல்லை பூங்கு சம்மங்கி இத போல பூ பொங்கலுக்கு மாடு கட்டுவாங்கல்ல. ஓ அந்த பூவா? ஆமா அந்த பூலாம் எடுத்துவா. எருக்கும் பூ முறுக்கும் பூ நானே சொல்றேன். வந்துட்டோம். ஆமா நம்ம விளையாடுவோம். விளையாடுமா? விளையாடும் போது சரி என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லு போத. இப்ப நம்ம வந்துட்டோம். ஆமா இப்ப இந்த ஊர்ல தான் விளையாடணும். ஆமா என்ன விளையாட்டு விளையாடலாம்? இரு என்கிட்ட 2 பேருக்கு நான் கூட்டி கேட்டு பாக்குறேன். இங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா அந்த வார்த்தை நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். என்ன ஊரு? நான் என்ன சொல்றேன், நம்ம துணி பூரா அவுத்து போட்டு போய் பனைமரம் ஏறி வாடி. ஐயோ ஏடி பனைமரத்துல ஏறுவாங்க பொண்ணு? ஏன் ஏறக்கூடாதா? ஏடி பாத்தி ஆம்பளை ஏடி ஆம்பளை தான் பனைமரத்துல ஏறுவாங்க. ஏன் நம்ம ஏறக்கூடாது? என்னைக்குமே வந்து ஆம்பளை வந்து எந்த மரமா இருந்தாலும் ஆம்பளை ஏறலாம். ஆமா பொம்மையாட்டி ஏறினாக்கா எந்த பொம்மையாட்டியாவது மரம் ஏறி நீ பாத்துருக்கிறியா? இல்லடி நம்ம ஏறக்கூடாது. அப்ப ஏன்டி பொம்மையாட்டி மரம் ஏறி என்னைக்காவது பாத்துருக்கிறியா? சரி வேணாம் உரி அது உரி வேணாம். மரம் ஏறக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நம்ம என்கிட்ட 2 பேர் இருக்கிறோம். நான் கூட்டி கேட்டு பாக்குறேன். உனக்கு இங்க ஆளுக்கிறவங்க. ஆமா மத்தலக்கார மாமா என்ன விளையாட்டு விளையாடலாம்? நான் எங்க போய் பதங்கிறது? ஆமா ஊருக்கு போது ஏருக்கு மதுவு அவன் சொல்றது புரியுதா உனக்கு? நான் போய் பஞ்சாயத்து ஆபீஸுக்கா பதங்கன்னா அவன் வந்து அப்படியே லபுக்குன்னு பிடிப்பான். இவன் சரி வர மாட்டான். சரி புறா பிடிக்கிற புறா கொம்மியாட்டி பிடிக்க மாட்டேன். நீ ஒரு ஆம்பளை இருக்கு சரியாத்தான் கேக்குறேன். ஆம்பளை பிடிக்க மாட்டேன். அது மத்தல காரணம் பிடிச்சியா? ஐயா கொஞ்ச நேரம் கம்மி. சரி இரு இவன் சரி வர மாட்டான். இன்னொருத்தங்கிறான். தாளக்கார மாமா ஐயோ பாப்பான்னு பார்த்துதான்டா அடியில சில்லுன்னது எனக்கு. மாமா என்ன விளையாட்டு விளையாடலாம்? குச்சாடுமா? யாரு குச்சி வைக்கிறது? நான் எடுக்கிறதா? உன் குச்சி எனக்கு சரி வர தான குச்சி அங்கே நின்று சரி வர மாட்டான். சரி நான் தெரியாத கேக்குறேன். பெண்களுக்கு ஒரு விளையாட்டு கும்மி ஒரு பெண்ணா பிறந்தவங்க கிட்ட சொன்னாக்கா அவ விளக்கத்தை சொல்லுவான். ஆமா இந்த ஆம்பளை கிட்ட போய் சொன்னாக்கா குச்சி அடுத்தான் கூப்பிடுவானுவேன், பதக்காரத்தான் கூப்பிடுவானுவேன். அது கூட பஞ்சாயத்து ரூபு கூப்பிடறான் பாரு. ஐயோ பத்தக்காரன். ஆமா அம்மா பஞ்சாயத்து ரூபு கூப்பிட மாட்டான். நேத்து வந்து நம்ம பத்துக்காத பாத்தியா? அந்த மாதிரி படுக்க வச்சுடுவாங்க. ஜாண்டா குட்டி பத்துக்காதமா காசியா அவன் சரி வர மாட்டான்.
அதெல்லாம் தேவையில்ல. நம்ம புரிய விளையாட்டு பெண்கள் கூறியது கும்மி தான். ஆமா, நீ பாடையில போ. ஆமா, நான் பாடையில போறேன், நீ குச்சில வா. நீ பாட்டு பாடுறீ. சரி வா, நான் போய் பாட்டு பாடுறேன். அடி பிடிக்கிறேன், பாட்டுக்கு அடி பிடிக்கிறேன். மரத்தை பாரு, அடி மரத்தில் பாரு, மரத்தை பாரு, அடி மரத்தில் பாரு, மரத்தை பாரு, அடி மரத்தில் பாரு, இது வந்து ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இது வேப்ப மரம், இது தேக்க மரம், ஆலமரம் அங்க இருக்குது. எங்க ஏடி நீ ஆலமரம் தெரியல உனக்கு? நீ சொன்னியே ஆலமரத்தை பாரு, அரச மரத்தை வேற பாரு. நீ பாத்தியா? நீ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ஆலமரத்தையும் பாத்துட்டேன், அரச மரத்தை வேறையும் பாத்துட்டேன். அதே அது தெரியல உனக்கு? என் கூட ஓடியாடி 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 சீக்கிரமா ஓடியாடி ஓடியா ஓடியா ஓடியாடி ஓடியாடி. அந்த வேற கொண்டு கட்டுறா பாரு. அந்த அது நரைச்சு போச்சு சுத்தமா. பாட்டு எனக்கு செய்யல, நான் பாடுறப்பா. சரி வா. இல்ல இப்ப யாருக்குமே தெரியாதான் நிக்கிறேன். ஒரு கும்பிக்கு ஒரு மாதிரி ஏண்டி அங்க தடை இருந்தாதான் நாங்க நிக்கோம். போச்சு. ஐயோ, அது பெரிய கதை. அது அந்த கதை என்ன? அது சொன்னா இப்ப போயிது போகும் என் கதை. விளக்கமா சொல்றீ பாவம். ஐயோ, அது ஏன் கேக்குற? இரு, அங்க தடை இல்ல, கம்மி. ஐயோ, ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ரைஸ் மில்லுக்கு நெல்லி தூக்கிட்டு போனேன். நெல்லி குத்தலாம். ஆமா, பேர் என்ன? என் பேரு விச்சாய். இங்க இருந்து நெல்லு தூக்கிட்டு போகிற மாதிரி நான் போவோம், இறந்து போவோம். சரியா போச்சா? ஆமா, கொட்டி கொட்டினாரு பாரு. ஆமா, நான் கொண்டு போய் கொட்டவும் என்ன வரும். சரியா போச்சு. ஐயோ, இந்த பிரிச்சு வருது பாரு. இது என்ன பண்ணுச்சு? உனக்கா எனக்கான்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஜாயிண்ட் இருக்கு பழகுது, அது எனக்கு தெரியல. ஆமா, நான் அப்படி எட்டி கொட்டவும் அந்த ஜாயிண்ட் ஓடியாந்து ரெண்டு அர்த்தம் கொடுத்து அப்ப போனது. அப்ப அந்த தடை இல்ல, இன்னும் முளைக்கவே இல்ல. அது அப்படியே ஐயோ, எப்ப மூஞ்ச பச்சை
நாங்க போய் உய்ய பார்த்து ஆட்டக்காரர் உட்காந்து பாக்குறாங்க எவ்வளவு ஆட்டக்காரத்தை பத்தி ஆட்டக்காரர் ஆடுறாங்க இவ்வளவு பேர் உட்காந்து பாக்குறாங்க ஐயோ நாங்க உய்ய பார்த்தாலும் கேவா என்ன பண்றது தெரியுமா அக்கில கை விட்டு ஆடுறாண்டியே கேவா உனக்கு பையன் ஞாபகமா அவன் கதை பேசிக்கிறான் விளையாடட்டும் ஆனா இருந்தாலும் ஏண்டி குளிக்கணும் ஆமா நம்ம இப்ப விளையாடு வந்து ரொம்ப வேர்வை அதிகமா ஒழுகுது நான் என்ன குளிக்கலாமா எங்க குளிக்கலாம் இங்கதான் குளிக்கணும் இந்த குளத்தில் தான் இந்த குளத்தில் என்ன அங்கே போறப்போ பிரியாணி வச்சுக்கிறேன் ஐயோ அது ஏன் கேக்குற என்னது நடு குளத்துல இந்த குளத்துலயா நடு குளத்துல